அவனை கூட்டு வந்து நீ தான் இந்த தொகுதியோட வேட்பாளர்னு சொல்றது எவ்வளவு பெரிய புரட்சிங்க. அன்னைக்கு பாரதி பண்ணா, அவன் வந்து அக்ரஹாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு கழுதையோட ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான், அதை புரட்சி என்று சொல்கிறோமே. இன்னைக்கு அதை செய்து காட்டி கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் இல்லையா? ஒரு திருநங்கைக்கு வேட்பாளராக இடம் கொடுத்திருக்கிறது புரட்சி இல்லையா? 117 இடங்களுக்கு பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்புகளை கொடுத்தது புரட்சி இல்லையா? நீ பேசுற கோடி கோடியா சொத்தை ஆட்டை போட்டு வச்சிருக்க. இன்னைக்கு 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவர்களால செய்ய முடியலையே. நீ நினைச்சா ஒரு பெண்ணை வேட்பாளர் நிறுத்தி வெல்ல முடியும். ஏன் 117 இடத்துக்கு நீ கொடுக்கல? இன்னைக்கும் 50% இடஒதுக்கீடு ஒன்னால ஏன் கொடுக்க முடியல? வெல்லக்கூடிய கட்சி தானே நீ. நீ நினைத்தால் எல்லா இடத்துலையும் யாரை வேணாலும் நிறுத்தி வெல்லலாம்ல. உன்னால ஏன் செய்ய முடியல? அதை செய்து கொண்டு இருக்கிற அண்ணன் சீமான் இல்லையா? இவர் புரட்சியாளர் இல்லையா? பெரியார் புரட்சியாளரா, அண்ணன் சீமான் புரட்சியாளரா? சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவனை கொண்டாடக்கூடிய தினமாக பிப்ரவரி 21 இருக்க போகுது. அதை இந்த மக்கள் பார்க்க தான் போறீங்க. ஓகே, பெரியார் சொன்ன அந்த கருத்துக்கு மாற்று கருத்தா நீங்க என்ன விஷயத்தை மேடையில் பண்ண போறேன்றீங்க? இல்ல, நான் இதுதான் சொல்றேன். நாங்கள் இது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற புரட்சி இருக்குல்ல, இதெல்லாம் அங்க வெளிப்பாட தெரியுங்கிற. ஒரு சாதாரணமாக ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளியின் மனைவியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம். அது பெரிய கனவு இல்லையா?